அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவன். நான் உங்கள் காதர் மாஸ்டர். இது ஃபோக்கஸ். இன்றைய ஃபோக்கஸ் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் உரையாட இருக்கின்ற விடயம் நேற்று 21ஆம் தேதி நவம்பர் 2024 நடைபெற்ற இலங்கை ஜனாதிபதியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிங்காசன உரையும் அதில் புதைந்து கிடந்த தவறான கருத்தோட்டம் ஒன்றையும் பற்றி நாங்கள் இன்று அலசப் போகிறோம். இந்த நேற்றைய தினம் இலங்கையருக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் தினமாக புலர்ந்தது. அதேபோல இலங்கை மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் நேற்றைய நிகழ்வுகள் நடந்தன. ஆம், நேற்று நடைபெற்ற 10வது பாராளுமன்ற அமர்வை பற்றி தான் கூறுகிறேன். அந்த பாராளுமன்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 225 பேரில் 150 பேர் புதியவர்கள், அதாவது 2 பேர் புதியவர்கள். அப்படியானால் பழைய அமைச்சர்கள் 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் உட்பட 150 பிரதிநிதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி புதிதாக வந்தவர்கள் 2 பேர் இல்லை, 21 பேர் பெண்கள். இது இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே மிக அதிகமான தொகை. இந்த புதுமுகங்கள் யாரும் தங்களுடைய பரம்பரை பெயரை சொல்லிக்கொண்டோ, தங்களுடைய தந்தை, அண்ணன், பாட்டன், பூட்டன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் அல்ல. மக்கள் மத்தியிலே செயல்பட்டு மக்களின் நம்பிக்கை பெற்று வந்த உண்மையான மக்கள் பிரதிநிதிகள். ஆகவே இந்த புதிய பாராளுமன்றம் மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. மாவோ கூறியது போல கிறுக்கப்படாத காகிதத்தில் வரைவது எளிது என்று சொல்வது போல இவர்கள் புதிய காகிதங்கள். அவர்களை புதிய கலாச்சாரத்துக்குள்ளே நெறிப்படுத்துவது மிக சுலபமாக இருக்கும். மறுபுறத்திலே அந்த சிறப்பான நாளை மேலும் சிறப்பாக்கியவர் எங்கள் மதிப்புக்குரிய அன்புக்குரிய அனுர திசாநாயக்க அவர்கள், ஜனாதிபதி அவர்கள். இங்கே பாருங்கள், இதற்கு முன்னர் பாராளுமன்ற திறப்பு விழா நடந்திருக்கிறது. அது விழாவாகத்தான் நடந்திருக்கிறது. ஒரு அரசன் பட்டும் சூட்டுவதை போன்ற ஒரு படாடோபமும் பகட்டும் ஆடம்பரமும் குதூகலமும் அனைத்துமே அதில் இருக்கும். சில பேர் அந்த குதூகலத்தை பார்த்து அஞ்சுவார்கள். எதிரணியினர், எண்ணிக்கையிலே சிறுபான்மையான மக்கள் அதை பார்த்து நடுங்குவார்கள். அப்படியான எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த ஆரவாரமும் இல்லாமல் ஒரு காரிலே முன்னாள் ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி வருகிறார். ஒரே ஒரு பேக்கப் வாகனம் அங்கே வருகிறது பின்னால். அந்த காரிலிருந்து அனுர தானாகவே இறங்கி கதவை திறப்பதற்கு வேறு யாரும் அல்ல, அவரே கதவை திறந்து கொண்டு இறங்குகிறார், பாராளுமன்றத்திற்கு செல்கிறார். இது ஒரு சிம்போலிக்காக நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றத்தை காட்டுகிறது. போலிக்கு பதிலாக அசல், ஒரு படாடோபத்துக்கு பதிலாக ஒரு யதார்த்தம். இதனை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அதிலே அந்த தினத்திற்கு திலகமிட்டாற் போல அனுரகுமார் அவர்களுடைய உரை அமைந்தது. அவர் தன்னுடைய உரையை தொடங்கும் போதே இந்த நாட்டில் இனி இனவாதத்திற்கோ மத தீவிரவாதத்திற்கோ இடம் கிடையாது என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் தன்னுடைய உரையை தொடங்கினார். இது மிக உற்சாகமானதாக இருந்தது. அத்தோடு பாராளுமன்றத்தை பார்த்து அவர் சொன்னார், இனிமேல் மக்களுக்கு மறைவாக செயல்படுகின்ற ஒரு குகையாக அது இருக்காது, வெளிப்படைத்தன்மை கொண்டதாக, மக்களோடு இணைந்ததாக இந்த உயர்ந்த சட்டவாக்க சபை திகழும் என்று உறுதியளித்தார். அதோடு சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், தான் உட்பட இனி யாருக்கும் விசேட அதிகாரம் கிடையாது என்று பிரகடனம் செய்தார். அத்தோடு
நீதி வழங்கப்படுகிறது என்பது மாத்திரம் போதாது. அந்த நீதி வழங்கப்படுகிறது என்பதை மக்கள் உணரவும் கூடியதாக அந்த முறை மாற்றியமைக்கப்படும் என்று கூறினார். அதோடு இந்த இந்த சட்டத்துறையிலே இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற அவநம்பிக்கை போக்கப்படும். அதனுடைய அ அதனுடைய செயல்திறன் அதிகரிக்கப்படும் என்று சொன்னார். அதோடு நாட்டை நவீனமயமாக்குவதற்கு முதற்படியாக ஐடி, அதாவது செய்தி தொழில்நுட்பம் பொருந்தியதை டிஜிட்டல் மயமாக்குகின்ற ஒரு இலங்கையை, அதோடு கிளீன் ஸ்ரீலங்கா, ஒரு எல்லா வகையிலும் புதிய அணுகுமுறை, ஒரு நம் ஒரு பொறுமை, கண்ணியம் இவை பொருந்திய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதாக அது அமையும் என்று சொன்னார். அதோடு விவசாயத்தை பற்றி கூறும்போது, அந்த விவசாயிகளுக்கும் இந்த நாட்டில் விவசாயம் என்பது விவசாயிகளுக்கு தொழில் வழங்குகின்ற ஒரு நிறுவனம் மாத்திரமல்ல. அது இந்த மக்களுக்கு உணவை வழங்குகின்ற ஒரு அடிப்படையான ஒரு தேவையும் கூட. அதனை வழி அதனை வளம்படுத்தும் போது விவசாயிகள் நன்மை பெறுவது போலவே நுகர்வோரும் நன்மை பெறக்கூடியதாக அது வடிவமைக்கப்படும் என்று கூறினார். இதற்கு தடையாக இருப்பது இலங்கை ஒரு சிறிய நாடு என்பதனாலே ஏகபோகங்கள் உருவாகி இலங்கை சந்தையை கட்டுப்படுத்துவதுதான். அதனை முறியடிப்பதற்காக தனியார் மத்தியிலே போட்டிகள் ஏற்படுத்தப்படும். அதோடு கோஆபரேட்டிவ், சத்தோச போன்ற அரசு நிறுவனங்களும் அந்த போட்டியிலே பங்கு கொள்ளும் என்று அவர் அழகாக கூறினார். அதோடு அவர் உலக வங்கியில் பெறப்பட்ட கடனை பற்றி கூறும்போது, இது தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். அதை என் தலையில் விழுந்தது. அதை மிக கவலையோடு அவர் கூறினார். ஆனால் அதிலிருந்து எம்மால் இப்பொழுது மீள முடியாது. ஏனென்றால் ஒரு சிறிய அதிர்ச்சியை கூட தாங்கக்கூடிய நிலையில் எங்களுடைய பொருளாதாரம் கிடையாது. ஆகவே நாங்கள் கவனமாக கையாள்வோம் என்று மாற்று வழிகளை அவர் சொன்னார். மீனவர்களை மீன்பிடித்துறை அபிவிருத்தி செய்வது, இப்படி பல விடயங்களை அவர் கூறும்போது நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. அதோடு அவர் பேசிய உரை அது மக்களை ஏமாற்றுவதற்காக இதற்கு முன்னர் ஆற்றப்பட்ட உரையை போல் அல்லாமல் நிச்சயமாக ஒரு வேலை திட்டத்தை பற்றியும் ஒரு ஒரு ஆத்ம சுத்தியோடும் அவர் பேசுகிறார் என்ற தெளிவும் அதில் இருந்தது. ஆனால் சில விடயங்கள், எதிர்பார்க்கப்பட்ட சில விடயங்கள் அதிலே பேசப்படவில்லை என்பது ஒரு குறைபாடாக தெரிந்தது. அதிலே முதலாவதாக இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையை பற்றி அறிவிக்கவில்லை. அரசியல் யாப்பு திருத்தம் பற்றி பேசப்படவில்லை. இந்த நாட்டில் இன்று தேசிய அந்நிய செலவாணியில் பெரும்பகுதியை பெற்றுத் தருகின்ற வெளிநாட்டில் பணிபுரிபவர்களை பற்றி பேசவில்லை. அவர்களுடைய நலன் பற்றி பேசவில்லை. அதே போல இலங்கைக்கு தொடர்ச்சியாக 200 வருடங்கள் பொருளாதாரத்தை வழங்குகின்ற பெருந்தோட்டத்துறையை சீர்திருத்துவது பற்றி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. அதே போல பல விடயங்கள் அதிலே பேசப்படவில்லை. இவை ஒரு மறதியாக விடப்பட்ட விடயமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதிலே நழுவ விடப்பட்ட விஷயங்கள் என்று சில இருந்தன. சில விடயங்கள் உண்மையிலே சர்ச்சைக்குரியவையாக இருந்தன. ஒன்று, வடக்கு கிழக்கு மக்கள் வலிந்து காணாமற்பட்டோரை பற்றியோ அவர்களுக்கு நீதி வழங்குவது பற்றியோ அதிலே எந்த ஒரு வார்த்தையும் இடம்பெறாதது வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஜேவிபி, இந்த அரசாங்கத்தின் பிரதான கட்சியாக இருக்கின்ற ஜேவிபியின் கடந்த காலம் அப்படிப்பட்டது. ஆகவே அப்படியான ஒரு எண்ணம்
மக்கள் மத்தியிலே ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த சிங்காசன உரையிலே அவர் இனவாதத்திற்கு இடமில்லை என்று அழுத்தி கூறினாலும், இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த வழியையும் அது கூறவில்லை. இது மறைமுகமாக இந்த இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசாமல் விடுவதை, பேசாமல் தவிர்த்ததை நியாயப்படுத்துவதற்காக பேசப்பட்ட ஒரு உரையோ என்ற சந்தேகத்தையும் அது ஏற்படுத்துகிறது. அதோடு அதிலே மறைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இனி இனவாதம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய இந்த அவ்வளவு உரத்து பேசியதற்கு ஒரு காரணம், இப்பொழுது இந்த மந்திரி சபையிலே, அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் கிடையாது என்ற ஒரு குறை பரவலாக பேசப்படுகிறது. அதனை சமாளிப்பதற்காக ஆற்றப்பட்ட உரையோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே அவர்கள் கூறிய காரணம், அதாவது எங்களிடம் இனவாதம் கிடையாது, இனி பாரபட்சம் இருக்காது, இனி ஒடுக்குமுறை இருக்காது, ஆகவே எல்லோருக்கும் சமத்துவம் இருக்கும். எனவே இன ரீதியாக அவருடைய உரையிலே எப்படித்தான் இருந்தது என்னென்றால், இதுவரைக்கும் நாடு பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது இந்த இனப்பிளவுகள் காரணமாக. எந்த இடத்திலும் ஒரு இன ரீதியான ஒரு அதிகாரம் குவிவதை நாங்கள் நாங்கள் விரும்பவில்லை என்ற துணி அதில் இருந்தது. அப்படியானால் இந்த எண்ணிக்கை சிறுபான்மை தேசிய இனங்களின் தனித்துவத்தை, அவர்களுடைய உரிமையை முற்றாக அவர்கள் நிராகரிக்கிறார்களா? அப்படித்தான் இந்த செயல்பாடு இருக்கிறது. இந்த மந்திரி சபையிலே முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்காததும், வடக்கு கிழக்கு மக்களுக்கு கூட சரியான பிரதிநிதித்துவம் அதில் இருப்பதாக நாங்கள் கருத முடியாமல் இருக்கிறது. இதற்கு அவர்களுடைய கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது, ஜேபியுடைய கடந்த காலம் இந்த எண்ணிக்கை சிறுபான்மையினரை புண்படுத்தி இருக்கிறது. அதோடு பார்க்கும்போது இதனை மிக பாரதூரமாக நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த காலத்தில் ஜெயிப்பு விட்ட தவறுகளை மறக்கும் விதத்தில் அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். சிறுபான்மை மக்களுடைய உரிமையை அங்கீகரிக்கின்ற ஒரு சொற்பதத்தை அங்கு பாவித்திருக்கலாம். இப்பொழுது இவர்களுடைய இந்த உரையிலே இருக்கின்ற பிரதான பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் இனவாதிகள் அல்ல, ஆகவே இன ரீதியான பிரதிநிதித்துவம் தேவையில்லை என்று சொன்னால், இப்படி இந்த இனங்கள் மத்தியிலே வாக்கு பெறுவதற்கு தமிழர்கள் மத்தியிலே தமிழர்கள் தான் செல்கிறார்கள். தமிழ் பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். தமிழ் மக்களை சிங்களவர்களால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது, சிங்களவர்களை தமிழர்களால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. பொதுவான பிரச்சனைகளை அனைவரும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஆனால் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை அவர்களுடைய தலைமைகள் தான், அந்த மக்கள் மத்தியிலே இருந்து தான் அவர்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். வாக்கு பெறுவதற்கு மாத்திரம் தமிழர்கள் தேவை, முஸ்லிம்கள் தேவை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றால் இதில் 2 விளைவுகள் ஏற்படுகிறது. ஒன்று, அவர்களை நாங்கள் அந்த வாக்கு பெறுவதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் பாவிக்கிறோமா? அவர்களை நாங்கள் அந்த மக்களின் தலைவராக கருதவில்லையா? அவர்கள் மத்தியிலே பிற்போக்கு தலைமைகளை அப்புறப்படுத்துவதாக இருந்தால் இவர்களை நாங்கள் வளர்த்துவிட வேண்டாமா? அப்படியானால் இவர்களுக்கு அதிகாரத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அந்த தவறை நாங்கள் விட்டிருக்கிறோமே என்று என்பிபி சிந்திக்க வேண்டும். மறுபுறத்திலே பிற்போக்கு தலைமைகளை ஒழிப்பதாக இருந்தால் அவர்கள் முற்போக்கு தலைமையை அங்கு உருவாக்க வேண்டும், அந்த மக்கள் மத்தியில் இருந்து உருவாக்க வேண்டும். அதற்கு அவர்களை சமத்துவமாக நாங்கள் நடத்துகிறோம் அரசு என்று ஒவ்வொரு மட்டத்திலும் நிரூபிக்க வேண்டும். இலங்கையிலே அதி உயர்ந்த பட்ச இந்த மந்திரி சபையிலே இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் மறுக்கப்படும் போது
அந்த சமூகத்தின் உரிமை மறுக்கப்படுகிறது என்று தான் அர்த்தம். மறுபக்கத்திலே இது சர்வதேச ரீதியாகவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு கூட நன்மை பயக்காது. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வயிறு வளம் மிக்க பணக்கார நாடுகளுக்கு போய் முதலீடு பற்றியோ ஏனைய பிரச்சனைகள் பற்றியோ பேசுவதற்கு அங்கே ஒரு முஸ்லிம் அமைச்சர் செல்வதற்கும் மற்றவர்கள் செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே நீங்கள் வாருங்கள், இந்த அரசை நம்புங்கள், முதலீடு செய்யுங்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் செல்லுவதற்கும் மற்றவர்கள் சென்று கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த அடிப்படை விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் நழுவிட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். மிக கடுமையாக நான் விமர்சிக்கவில்லை, ஆனால் தோழமையோடு நான் சொல்லுகிறேன். நீங்கள் இனவாதம் எங்களிடம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு பிரதிநிதித்துவத்தை, இந்த இனங்களின் தேசிய இனங்களின் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் அது நியாயமற்ற செயல். மறுபுறத்திலே ஒரே ஒரு கேள்வி, இந்த இப்படி நீங்கள் எங்களிடம் இனவாதம் இல்லை, இனி இனவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் நாளை இதே கருத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசாங்க சேவையிலே, இராணுவத்திலே, போலீஸிலே, நிர்வாகத்திலே இவர்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று எப்படி நம்ப முடியும்? ஆகவே இந்த கண்ணோட்டம் எல்லா மட்டத்திலும் ஊடுருவு ஒரே கொள்கை தான் இருக்க முடியும். பிரதிநிதித்துவம் என்பது ஒரு சமத்துவ அடிப்படையிலே எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த மந்திரி சபையிலே திறமை அடிப்படையில் கொடுத்தோம் என்று சொன்னால் திறமையற்றவர்களா மற்றவர்கள்? அவர்கள் மத்தியிலே திறமையானவர்கள் இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே எந்த விதத்திலும் இதை நியாயப்படுத்த முடியாது. உங்களுடைய கட்சிக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் தான் இதிலே இடம் கொடுத்தீர்கள் என்றால் அது நெப்போட்டிசம். அது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத இந்த விடயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை காக்கும் விதத்திலே நீங்கள் இந்த காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக கவனமாக செய்ய வேண்டும். அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் ஏற்பதாக ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்வை நாங்கள்